हाय फ्रेंड्स ஆடிப்பெருக்கு ஸ்பெஷல் ரெசிபியான ரெண்டு விதமான கலந்த சாதம் எப்படி செய்யறதுன்னு தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். வெல்கம் டு ரஹானாஸ் கிச்சன். ஃபர்ஸ்ட் இந்த கலந்த சாதத்துக்கு சாதம் வடிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு 1.5 படி அளவுக்கு பச்சரிசியை ஒரு கிண்ணத்துல எடுத்துக்கோங்க. அரிசியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து கொதிக்கிற உலையில அரிசியை சேர்த்து விட்டுக்குங்க. தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்து சாதம் குழஞ்சிடாம கொஞ்சம் உதிரியா வடிச்சு எடுத்துக்குங்க. சாதத்தை பிளேட்டுக்கு மாற்றி விட்டுட்டு சாதம் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாம இருக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயை விட்டு ஒரு கிளறி விட்டுக்குங்க. சாதம் வடிச்சு ரெடி ஆயிடுச்சுங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் கலந்த சாதத்துல புளியோதரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கிண்ணத்துல நல்ல ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளிய முழுகிற அளவுக்கு தண்ணியை சேர்த்து 10 நிமிஷம் ஊற விட்டுக்குங்க. இன்னொரு பக்கம் இந்த புளியோதரைக்கு தேவையான ஒரு பொடியை அரைச்சி எடுத்துக்க போறோங்க. அதுக்கு பேன்ல 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்குங்க. மிதமான சூட்டுல கலர் மாறுற வரைக்கும் வறுத்து விட்டுட்டு ஒரு பிளேட்டுக்கு மாத்தி விட்டுக்குங்க. அடுத்து 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்து அதுவும் மிதமான சூட்டுல வறுத்து விட்டு பிளேட்டுக்கு மாத்தி விட்டுக்குங்க. மேற்கொண்டு சேர்க்க இருக்கிற எல்லா இன்கிரீடியன்ட்டையும் இதே மாதிரி வறுத்து விட்டு எடுத்துக்குங்க. 1 டீஸ்பூன் தனியா விதை, 3/4 டீஸ்பூன் மிளகு, கருப்பு எள் 3/4 டீஸ்பூன், வெந்தயம் 1/2 டீஸ்பூனுக்கும் கம்மியா சேர்த்து விட்டு வறுத்துக்குங்க. கடைசியா 4 வரமிளகாய் கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்து மிதமான சூட்டுல வறுத்து விட்டு பிளேட்டுக்கு மாத்தி விட்டுக்குங்க. எல்லாம் நல்லா கொஞ்ச நேரம் ஆற விட்டுக்கலாம். நல்லா ஆறினதுக்கு அப்புறம் மிக்ஸி ஜாருக்கு மாத்தி விட்டு நல்லா ஃபைனா அரைச்சி எடுத்துக்குங்க. புளியோதரை பொடி ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம ஊற வச்சிருக்கிற புளியை நல்லா கரைச்சி விட்டு கரைசலை தனியா எடுத்து விட்டுக்குங்க. கடாயில 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்குங்க. நல்லெண்ணெய் காஞ்ச உடனே நல்லா ஒரு கை நிறைய வேர்க்கடலையை அதுல சேர்த்து வறுத்து விட்டுக்குங்க. வேர்க்கடலை செவக்க வறுபட்டதுக்கு அப்புறம் ஒரு கிண்ணத்துக்கு மாத்தி விட்டுட்டு கொஞ்சமா கருவேப்பிலையை சேர்த்து அதையும் வறுத்து விட்டு எடுத்துக்குங்க. அடுத்து அதே கடாயில கொஞ்சமா கடுகு உளுத்தம் பருப்பு, 3 வரமிளகாய் கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்து தாளிச்சு விட்டுக்குங்க. எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து விட்டுக்குங்க. நம்ம கரைச்சி எடுத்துருக்கிற புளி கரைசலை சேர்த்துக்குங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளை சேர்த்து இந்த புளி கரைச்சலை நல்லா கொதிக்க விட்டுக்குங்க. கரைசலனுடைய பச்சை வாசனைலாம் போய் நம்ம சேர்த்திருக்கிற புளி தண்ணி பாதி சுண்டி வர வரைக்கும் குக் பண்ணி விட்டுக்குங்க. புளி கரைசல் பாதி சுண்டி வந்ததுக்கு அப்புறம் நம்ம அரைச்சி எடுத்திருக்கிற பொடியை சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு விட்டுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் குக் பண்ணி விட்டுக்குங்க. இந்த ஸ்டேஜ்ல உப்பு ஒரு தடவை செக் பண்ணி விட்டுக்குங்க. தேவைப்பட்ட உப்பு சேர்த்து விட்டுக்குங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுக்குங்க. நான் ரெடி பண்ணிருக்கிற இந்த மிக்ஸுக்கு இந்த கிண்ணத்தால 2 கிண்ணம் அளவுக்கு சாதத்தை சேர்க்க போறேங்க. கொஞ்சம் கொஞ்சமா சாதத்தை சேர்த்து நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் நம்ம வறுத்து எடுத்திருக்கிற வேர்க்கடலையும் வறுத்து எடுத்திருக்கிற கருவேப்பிலையும் மேல சேர்த்து மறுபடியும் ஒரு தடவை கலந்து விட்டுக்குங்க. புளியோதரை சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்த ரெசிபி கருவேப்பிலை சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கருவேப்பிலை சாதத்துக்கு கருவேப்பிலை பொடி ஒன்று அரைச்சி எடுத்துக்கலாங்க. அதுக்கு பேன்ல 1 டீஸ்பூன் துவரம்பருப்பு சேர்த்து மிதமான சூட்டுல நிறம் மாறுற வரைக்கும் வறுத்து விட்டுக்குங்க. பிளேட்டுக்கு மாத்தி விட்டுட்டு அதே பேன்ல 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து மிதமான சூட்டுல அதையும் வறுத்து விட்டு பிளேட்டுக்கு மாத்தி விட்டு எடுத்துக்குங்க. அடுத்து 1/4 டீஸ்பூன் சீரகம் கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்குங்க. வீட்டுக்கு மாத்தி விட்டுட்டு 1 டீஸ்பூன் தனியா விதையை சேர்த்து விட்டு அதையும் வறுத்து விட்டு எடுத்துக்குங்க. 3 வரமிளகாவை சேர்த்து கருகிடாம வறுத்து விட்டு எடுத்து பிளேட்டுக்கு மாத்தி விட்டுக்குங்க.
கடைசியா 2 கை நிறைய கருவேப்பிலைய வறுத்து விட்டு எடுத்துக்குங்க. வறுபட்ட கருவேப்பிலை கூட நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச பருப்புகளையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஆற விட்டுக்குங்க. ஆறினதை மிக்ஸி ஜாருக்கு மாத்தி விட்டு நல்லா ஃபைன் பவுடரா அரைச்சி எடுத்துக்குங்க. அடுத்து கருவேப்பிலை சாதத்தை தாளிச்சு விட்டுக்கலாம். கடாயில 3 டீஸ்பூன் எண்ணெயை விட்டுக்குங்க. எண்ணெய் காஞ்ச உடனேயே 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பை சேர்த்து விட்டுக்குங்க. கடலைப்பருப்பு செவக்க செவக்க வறுத்து விட்டு ஒரு பவுலுக்கு மாத்தி விட்டு எடுத்துக்குங்க. அடுத்து அதே பேன்ல கொஞ்சம் கடுகு உளுத்தம் பருப்பு கூடவே 2 வரமிளகாய் கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்து தாளிச்சு விட்டுக்குங்க. எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் அடுப்பு லோ ஃப்ளேம்ல வச்சு விட்டுட்டு நம்ம வறுத்து அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற கருவேப்பிலை பொடியை சேர்த்து விட்டுக்குங்க. நல்லா கிளறி விட்டுட்டு இந்த ஸ்டேஜ்ல உப்பையும் ஒரு தடவை செக் பண்ணி விட்டுக்குங்க. சில நொடிகளுக்கு அப்புறம் ஒரு கிண்ண அளவுக்கு வடிச்ச சாதத்தை சேர்த்து விட்டுக்குங்க. நல்லா கலந்து விட்டுக்குங்க. கருவேப்பிலை பொடி கலவையோட இந்த சாதம் நல்லா மிக்ஸ் ஆகுற வரைக்கும் கலந்து விட்டுக்குங்க. கடைசியா நம்ம வறுத்து எடுத்திருக்கிற கடலைப்பருப்பு கருவேப்பிலைய சேர்த்து விட்டுக்குங்க. கருவேப்பிலை சாதம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. ஆடிப்பெருக்கு ஸ்பெஷல் ரெசிபியான புளியோதரை கருவேப்பிலை சாதம் 2 சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. மேலும் இது போல பல வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.